ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க Soniacharles. இன்னைக்கு என்னோட சேனல்ல ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய இந்த சம்மர் டைம்ல ரொம்ப ஸ்பெஷலான ஹெல்த்தியான ரெசிபி மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். வீடியோட முடிவுல நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். மோர் குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு நான் ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் நான் இப்படி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகம். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 நீளமான பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அடுத்து நான் ஒரு 1/4 கப் தேங்காய் இப்படி பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக நான் இதில் மஞ்சத்தூள் சேர்க்குறேன், ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்ட பிறகு கர்ட் மிக்ஸ்சர் பண்ணிடலாம். இதுக்கு நான் 400 ml தயிர் எடுத்திருக்கேன், 1/2 கப் தயிர், நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை நான் இப்போ அதில் சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு பார்த்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நான் இதை ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும். இன்னமும் தண்ணி தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அடித்து இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அது சூடானோடனே இப்போ நான் என்னென்ன சேர்த்து தாளிக்கணும்னு சொல்லிடுறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடணும். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன்லேயே வச்சு நம்ம அந்த தயிரை சேர்த்தோன்னா தயிர் கெட்டு போக சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃபில் இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை திரும்ப ஆன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு அது சூடானால் மட்டும் போதும், தயிரை கொதிக்க வைக்கக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு மட்டும் சூடு பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுலபமாக இந்த மோர் குழம்பு செஞ்சிடலாம். இது நீங்கள் சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.